Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class chapter 15 data manipulations through SQL. அதாவது SQL அந்த லாங்குவேஜில் உள்ள அந்த queries இல்லைனா கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி அந்த டேட்டாபேஸை இன்க்ளூட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா SQL query using பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம இந்த டேட்டாபேஸ் டேபிள் கிரியேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக என்ன செய்தோம், ஒரு 5 or 6 கமாண்ட்ஸ் மூலமாக பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம், செலக்ட் கமாண்ட் அண்ட் தென் டிஸ்பிளேயிங் அந்த ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டேபிள்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ், அதாவது ஃபீல்ட்ஸ்னால் என்னது, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ண மாதிரி உள்ள கோடிங். ஓகேயா, ஸோ அதில் நம்ம ஃபெட்ஸ் ஒன் அரேஞ்ச் ஒன் மெனி ஒன் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதில் பார்த்தோன்னா இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் அந்த கோடிங் வித் எக்ஸாம்பிளோட என்ன செய்தோம், நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்தோம். அதே மாதிரி சேம் அஸ் த கிளாஸஸ் யூஸிங் SQL பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸஸில் தேர் ஆர் 5 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் தென் வேர் அண்ட் தென் குரூப் பை அண்ட் தென் ஆர்டர்ட் பை அண்ட் தென் ஹேவிங். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். சேம் அஸ் என்னது எக்ஸாம்பிள் வித் அவுட்புட்டோட என்ன செய்தோம், நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஓகே, இப்போ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா the SQL and then not operators. இந்த SQL ப்ரோக்ராமில் இந்த அண்ட் லாஜிக்கல் கேட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அந்த கோடிங்ஸ், அதாவது நம்ம ப்ரீவியஸ் அதாவது 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். என்னது சாப்டர் 2ல் நம்பர் சிஸ்டம், அதில் ஒரு பார்ட்டை என்ன அல்ஜிப்ரா பார்த்துருக்கோம். ஸோ அந்த அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் கேட்ஸ், அந்த லாஜிக் கேட்ஸ் என்னதெல்லாம் அண்ட் ஆர் நாட். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணி இந்த SQL ப்ரோக்ராம் அந்த இதில் கோடிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ல டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் வேர் வித் நாட் ஆப்ரேட்டர். இப்போ இதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதெல்லாம் அண்ட் ஆர் நாட். ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன செய்ய போகிறோம், எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். தென் அதர்வைஸ் பேலன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் புக்கை பார்த்து என்ன செய்யணும்னா ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் வேர் நாட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். இப்போ இதில் என்ன அந்த என்ன கோடிங் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் தேவைப்படும். ஸோ அந்த டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட்ல என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், டேபிள். ஸோ அந்த டேபிளை வச்சு இந்த கோடிங், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸஸ் த்ரூ ஃபார் த SQL அண்ட் தென் அதில் உள்ள அந்த எப்படி கிரியேட் பண்ணோம், அந்த ஃபெட்ஸ் ஒன் அந்த கமெண்ட் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ல அந்த கான்செப்ட் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்னு சொல்ல டேபிளையே நம்ம என்ன செய்யிருக்கோம், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, சேம் அதே ஸ்டூடெண்ட் டேபிளில் தான் இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண மாதிரி இம்போர்ட்டிங் அண்ட் தென் கனெக்ஷன்ஸ் அண்ட் தென் கர்சர் கனெக்ஷன் டாட் கர்சர் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள். ஓகே, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதே ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ அந்த டேபிளை நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணணும் அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஃபார் தி ஸ்டூடெண்ட் டேபிள் வேர் கிரேட் ஆஃப் A அண்ட் தென் B. இப்போ அந்த டேபிளில் 7 மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன செய்யும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஸோ அந்த 7 மெம்பர்ஸில் யாருக்கெல்லாம் A அண்ட் B உள்ள கிரேட் வருதோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ண மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் தென் ரிசல்ட் அண்ட் தென் பிரிண்ட் அவுட். ஓகே, இந்த ரிசல்ட்டை நமக்கு என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த not operator. Then another example is AND operator. Then the AND operator same as the 3 lines. Okay, and the 3 lines எல்லா ப்ரோக்ராம்லையும் வரும். இது importing and then connection SQL line 3 dot connect for அந்த database and then cursor எந்த ஃபங்க்ஷன் cursor ஃபங்க்ஷன் நம்ம என்ன செய்யணும், இன்க்ளூட் பண்ணணும். தென் AND ஆப்ரேட்டருக்குள்ள அந்த கோடிங் cursor dot execute for the select for roll number and then student name and then average from in the table the student table, then where in the average. So in the between the two average உள்ள person மட்டும் நமக்கு என்ன செய்யணும், டிஸ்ப்ளே பண்ணணும். then output then result and then print option. so இந்த கான்செப்ட்லையும் இந்த and operator யூஸ் பண்ணோம். ஓகே, then another next example for the or operator. இப்போ first not and then or operator same as the 3 lines. இந்த 3 lines வரும், import and then connections and then cursor functions can be என்ன செய்யணும், கால் பண்ணணும் and then last அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைன் தான் நமக்கு என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் என்ன செலக்ட் ரோல் நம்பர் சீரியல் நம்பர் ஃப்ரம் எந்த டேபிள் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் வேர்
இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஓகே. ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் நம்ம என்ன செய்யணும் எக்ஸிக்யூட் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு என்ன செய்யணும் அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட்டுக்குள்ள கோடிங் எது இந்த கோடிங் ஓகே. கனெக்ஷன்ஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ஸால் அண்ட் தென் பிரிண்ட். அதாவது ஃபெட்ஸ் ஒன்றுனா ஒரு வேல்யூ மட்டும் தான், ஒரு ஃபீல்டு ஒரு டேட்டா பேஸில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபெட்ஸால்னா அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகுது தான் ஃபெட்ஸால் அண்ட் தென் பிரிண்ட் லைன். ஸோ இந்த 3 கான்செப்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புக்கில் 1 by 1 பார்க்க போகிறோம். லிசன், take in your book page number 301. The SQL and then not operators okay. The where classes அப்போ இதெல்லாமே எதுக்கு உள்ளாடி இன்க்ளூட் ஆகுதுன்னா where. இப்போ where classes in SQL பார்த்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த கிளாஸஸ் தான் என்னது where. ஸோ இந்த where கம்பைன் பண்ணி தான் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க and or and then not operators. The and or operators are used to filter records based on more than one conditions. இப்போ இந்த and or இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸும் ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணக்கு என்ன கொடுப்பாங்கன்னா சர்டன் கண்டிஷன்ஸ். தி சேம் அஸ் இந்த எக்ஸாம்பிளே நமக்கு என்ன வச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி இல்லாத கிரேட் உள்ள ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம என்ன செய்யணும் டிஸ்பிளே பண்ணணும். அவுட்புட் 3 and 7 ஓகே. எந்த டேபிள் அந்த நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண student table. And then second one, in this example we are going to display the name. அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் வந்து 80 above இருக்கணும், ஆனால் 90 பிலோவாக இருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும் டிஸ்பிளே பண்ணக்கு தான் இந்த and ஆப்ரேட்டர். ஸோ அதில் வந்து there are two student லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், அக்ஷா and then வருண். தென் தேர்ட் ஒன் இஸ் ஆர் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜ் வரக்குள்ள ஃபெட்ஸால் எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன செய்யணும் டிஸ்பிளே பண்ண மாதிரி கோடிங் அண்ட் தென் 1 2 3 அதாவது ரோல் நம்பர் 1 2 3 4 5 6 7 ஒன்லி தான் நமக்கு என்ன செய்யாது அவுட்புட் வராது. தென் தீஸ் ஆர் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் அண்ட் ஆர் அண்ட் தென் நாட் ஆப்ரேட்டர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா கொரியிங் ஏ டேட் காலம். இப்போ டேட் காலம் நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது பர்டிகுலர் ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த டேட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்டை மட்டும் உள்ள டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணக்கு தான் இந்த கமெண்ட்ஸ் என்ன செய்தாங்க யூஸ் பண்ணாங்க ஓகே. தென் சேம் அஸ் அதே கனெக்ஷன்ஸ் தான் புக் பேஜ் நம்பர் 303. In this example we are going to display the name and the grade for students who have born in the year 2001. இப்போ இந்த அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்லேருந்து 2001 அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்க ஸ்டூடெண்ட்டை மட்டும் நமக்கு என்ன செய்யணும்னா டிஸ்பிளே பண்ணது தான் இந்த கோடிங். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த 3 கோட்ஸ் இதெல்லாம் இம்போர்ட்டிங் அண்ட் தென் கனெக்ஷன்ஸ் அண்ட் தென் கர்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் கால் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த கோடிங் வந்து என்னதுன்னா cursor dot execute select in a roll number and then see student name from எந்த டேபிள் student where date of birth and then 2001 உள்ள டீட்டெயில்ஸ் நமக்கு என்ன செய்யணும் அந்த பர்டிகுலர் டேட்டில் இருக்கவங்க மட்டும் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் as usual யூஸ் பண்ண மாதிரி ரிசல்ட் அண்ட் தென் பிரிண்ட். ஸோ இந்த கோடிங் கொடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கு அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் 7 மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸு சேவ் பண்ணியிருக்கோம் ஓகே. அந்த 7 மெம்பர்ஸில் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து 2001னா 7th பர்சன். ஸோ 7th பர்சனில் 5 ரோல் நம்பர் 5 அண்ட் தென் நேம் வருண். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேம் தான் என்னது 2001 அவனுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் 2001ன்னு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு நிச்சயம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கமெண்ட்ஸ் இந்த கொரி இதை என்ன எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டேட் ஒன்லி யூஸ் பண்ணக்கு தான் ஓகே. தென் another one option is aggregative functions. There are 5 functions. One is count and then sum and then average and then minimize and maximum. Minimum and then maximum one by one என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கவுண்ட்னா என்னதுன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் எத்தனை மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ் பார்க்க தான் கவுண்ட்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சேம் த ஆவரேஜ் நமக்கு அந்த டேட்டா பேஸில் நம்ம டோட்டல் கொடுத்துருப்போம் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 7 மெம்பர்ஸ்னால் 7 மெம்பர்ஸில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆவரேஜ் பார்த்து நம்ம டிஸ்பிளே பண்ணது ஆவரேஜ் அண்ட் தென் சம் அந்த மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல் மார்க்ஸே
ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் தான் என்னது சம் அண்ட் தென் மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்ட் தென் மினிமம் மார்க்ஸ் ஃபங்க்ஷன் தான் இந்த லாஸ்ட் கான்செப்ட். இப்போ ஓகே ஒன் பை ஒன்னாக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். Aggregative functions, these functions used to do operations from the values of the column and a single value is returned. அப்போ என்ன செய்யணும்னா ஒரு சிங்கிள் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணக்கு தான் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அண்ட் ஆர் நாட்ல எதெல்லாம் அந்த கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த நேம்ஸ் எல்லாமே நமக்கு என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகும். இது வந்து சர்டன் சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் நமக்கு என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் 5 functions யூஸ் பண்ணாங்க. First one count function. The SQL count function returns the number of rows in a table satisfying the criteria specified in the where class. இப்போ மோஸ்ட்லி எல்லா கண்டிஷன்ஸ் எல்லா SQL query எந்த கிளாஸஸ்க்குள்ளாடி யூஸ் பண்ணாங்க where. The count function returns 0 if there are no matching rows. சப்போஸ் நீங்கள் கண்டிஷன்ஸ் கொடுத்து அது மேட்சிங் ஆகலைன்னா நமக்கு டிஸ்பிளே என்ன வரும் 0. சேம் as the example 1. In this example we are going to count the numbers of rows. Number of rows or records is the same. Okay, rows na ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். சீரியல் நம்பர், ரோல் நம்பர் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் தென் ஆவரேஜ், கிரேட் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே எங்கே தெரியும் அந்த ஒரு பர்டிகுலர் ரோ. அந்த ரோக்கு அனதர் நேம் என்னது ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் we can write the 3 அந்த ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண இம்போர்ட்டிங் அண்ட் தென் கனெக்ஷன்ஸ் ஃபைல். ஸோ SQLite.3.connect then database name is என்னது academy and then cursor is equal to connections.cursor and then execute பண்ண வேண்டியது என்னது அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க மெம்பர்ஸுக்கு கவுண்டிங். ஸோ செலக்ட் கவுண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த நீங்கள் கவுண்ட்னு கொடுத்து அந்த ஆப்ரேட்டர் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளாடியே அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் என்ன செய்யும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் கவுண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ரிசல்ட் கர்சர் டாட் ஃபெட்சால். ஃபெட்சால்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் நமக்கு என்ன செய்யணும் டிஸ்பிளே ஆகணும். தென் பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட் தென் அவுட்புட் தென் 7 members can be displayed. Okay, so counting number is 7. Then next function is average. The following SQL statement in the Python program finds the average mark of all students. எல்லா ஸ்டூடெண்ட்ஸில் உள்ள மார்க்ஸை நம்ம என்ன செய்வாங்க கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் காமிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபங்க்ஷன். Same as the 3 lines importing and then connections and then cursor equal to அந்த functions என்ன பண்ணுவோம் கால் ஃபார் பண்ணோம் and then execute பண்ணக்கூடிய அந்த லைன் வந்து என்னதுன்னா cursor dot execute எந்த டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள். ஓகே, ஸோ செலக்ட் ஆவரேஜ் AVG னா ஆவரேஜ் ஆஃப் எந்த ஸ்டூடெண்ட் எந்த டேபிள் ஸ்டூடெண்ட். தென் ரிசல்ட் and then fetch then print for the result. அப்போ அந்த வேல்யூ எல்லா வேல்யூ என்ன செய்வாங்க கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ this value is included for the single line. சிங்கிள் வேல்யூவாக தான் நமக்கு என்ன செய்யும் யூஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சிங்கிள் வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் சம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆவரேஜ் இன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள மார்க்ஸ் இல்லைன்னா ஆவரேஜ் ஏதோ ஒரு நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கு தான் இந்த சம் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். த சேம் வே import and then connections and then cursor that executes select sum of average from the student table and then result and then print up the value particular value. So அதில் average கண்டுபிடிச்சிட்டு நமக்கு என்ன செய்யும் சம் வேல்யூல சம்னா என்னது அந்த ஆவரேஜ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே ஆகும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸ் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ the max function returns the largest value in the selected column. இந்த லாஸ்ட் அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த பர்டிகுலரான டேட்டா பேஸில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் தென் மினிமம் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணது தான் என்னது லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் தென் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணது தான் இந்த கான்செப்ட் என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க. சேம் அஸ் த 3 வேல்யூ அண்ட் தென் print for the display in the name of the highest average. அந்த குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் இருக்க ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் தென் லோவஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன செய்யணும் டிஸ்பிளே பண்ணது இந்த கோடிங். cursor dot execute select serial other student name and then maximum of average from student. அந்த ஸ்டூடெண்ட்ல இருக்க ஆவரேஜ்ல அந்த மார்க் அது ஆவரேஜ் மார்க்ல இருக்க மேக்ஸிமம் எந்த வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணணும். சேம் அஸ் த
lowest value, other first highest and then lowest. So second one is the print of displaying the name of the least value, least average. Same அந்த execute பண்ணக்கூடிய coding வந்து cursor dot execute select student name minimum average from the student. அப்போ ஒரு அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் வச்சு இந்த கோடிங் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் ரிசல்ட் அப்போ அவுட்புட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் வேல்யூ என்னது, அந்த ஆவரேஜில் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது பிரியா, அண்ட் தென் லீஸ்ட் வேல்யூ என்னது தருண். ஸோ இந்த டூ வேல்யூஸும் நமக்கு என்ன செய்யிருக்காங்க டிஸ்பிளே, அதாவது சீரியல் நம்பர் ரோல் நம்பர் கொடுக்கல, சேம் அஸ் தி ஸ்டூடெண்ட் நேமும் ஆவரேஜ் ஒன்று தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த functions, aggregate functions. So first one count and then average and then sum, then maximum is highest value and then minimum is the least value functions. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்தால் நம்ம எல்லாருமே என்ன செய்திருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கான்செப்டோட மீட் பண்ண. தேங்க்யூ.